நாட்டில் ஒற்றுமையை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் இளைஞர்களுக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய அளவிலான 2024 ஒற்றுமை வார கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அன்வார் இதனை தெரிவித்தார். பல்வேறு இனங்களை ஒன்றிணைத்து நாட்டின் சுதந்திரத்தை அடைவதில் கடந்த கால தலைவர்களின் போராட்டங்களும் பங்களிப்புகளும் எப்போதும் நினைவில் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் நினைவுறுத்தினார். ஒற்றுமையின் உணர்வால் ஒரு நாடு உயரும், அதேவேளை பிளவு மற்றும் இன முரண்பாடுகளால் ஒரு நாடு வீழ்ச்சியடையும் என்பதால் இந்த விஷயத்தை இலகுவாக எடுத்துக் கொள்ளாமல் இருப்பது இளைய தலைமுறையினரின் பொறுப்பு என்று அவர் கூறினார். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையே நாட்டின் பலம் என்று அன்வார் தெரிவித்தார். இதற்காக ஒற்றுமை உணர்வை தொடர்ந்து ஆதரித்த அனைத்து மலேசியர்களுக்கும் தனது மரியாதையையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளிப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும் என்று செனட்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் தெரிவித்துள்ளார். நேற்று ஜலான் ஸ்காட்லாந்தில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணா தமிழ் பள்ளிக்கு அவர் வருகை அளித்தார். ராமகிருஷ்ணா தமிழ் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயில்வதாகவும் 12 வகுப்பறைகள் இருக்கும் இப்பள்ளியில் பல்வேறு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவிருப்பதால் முதற்கட்டமாக 5000 வெள்ளியை தாம் வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். தலைநகர் கோலாலம்பூரில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 37 வெளிநாட்டு பெண்கள் உட்பட 51 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. தலைநகர் ஜலான் பசார் பாரிவில் உள்ள வணிக மையத்தில் பாலியல் தொழில் நடத்துவதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தேசிய குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் கடந்த மே மாதம் 23ஆம் தேதி சோதனை நடத்தியதாக இன்று தெரிவித்தது. முதல் கட்ட விசாரணையில் 19 போலி பாஸ்போர்ட் கொண்டிருந்த வங்காளதேச ஆடவர்களையும் பாலியல் தொழில் செய்த வியட்நாம், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் பெண்களையும் கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோகூர் SPM STPM டிப்ளோமா மாணவர்களுக்கான சிறப்பு வழிகாட்டி பயிலரங்கம் சிகாமாட்டில் நடைபெறவிருப்பதாக சிகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினர் R. யுனேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இப்பயிலரங்கின் வாயிலாக மாணவர்களுக்கு மட்டுமின்றி பெற்றோர்களுக்கும் ஒரு தெளிவை வழங்கும் என்று அவர் நம்பிக்கை அளித்தார். வரும் ஜூன் 2ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு ஹோட்டல் VIP சிகாமாட் முதல் தளத்தில் சபேர் ஹால் அரங்கில் நடைபெறுகிறது. இது தொடர்பான மேல் விவரங்களுக்கு 0149862722 அல்லது 0167007915 எனும் எண்களில் அழைக்கலாம். தலைநகரின் முக்கிய வணிக தலமான பெட்டாலிங் ஸ்ட்ரீட்டில் உரிமம் இல்லாமல் வணிகம் செய்த 6 வணிக தலங்களை கோலாலம்பூர் நகராண்மை கழகம் நிரந்தரமாக மூடியது. சம்பந்தப்பட்ட 6 வணிக தலங்களும் வெளிநாட்டினரால் நடத்தப்பட்டு வந்ததாகவும் முறையான வணிக உரிமங்கள் இல்லாமல் வணிகம் செய்ததற்காக 8 வங்காளதேச ஆடவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட 6 வணிக தலங்களிலிருந்து சுமார் 1440 பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஊடகவியலாளர்களுக்கு சிறப்பு சலுகையை அரசாங்கம் அறிவிக்க உள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். பகுதி நேர ஊடகவியலாளர்களுக்கும் இச்சலுகை பயனளிக்கும் என்று அவர் கூறினார். நாட்டில் முறையான உரிமம் பெற்ற ஊடக அங்கீகார அட்டைகளுடன் சுமார் 14,000 ஊடகவியலாளர்கள் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவதோடு 4,000 பத்திரிகையாளர்கள் பகுதி நேர பணியாளர்களாக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பகுதி நேர ஊழியர்கள் எல்லா நேரத்திலும் கடமையில் இருக்கிறார்கள். எனவே அவர்களையும் கவனத்தில் வைத்து தேசிய ஊடகவியலாளர்கள் தினத்தின் பல சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். மலேசிய தேர்தல் ஆணையமான SPR-இன் புதிய தலைவருக்கான நியமனம் குறித்து அரசு முடிவெடுக்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் தலைவராக தற்போது பொறுப்பேற்றிருக்கும் தான் ஸ்ரீ அப்துல் கானி சலேவின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைவர் குறித்து மாமன்னருடன் கலந்துரையாடி முடிவெடுக்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார். 13 வயது பெண் தோழியை பாலியல் பலாத்காரம் செய்த 14 வயது இளைஞன் இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கடந்த மார்ச் மாதம் பாரித் ராஜா பத்து பகார் சாலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது சக தோழியை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் தன் மீதான குற்றத்தை தாம் ஒப்புக்கொள்வதாகவும் அவ்விளைஞன் தெரிவித்துள்ளார்.
கைது செய்யப்பட்ட இளைஞனின் பெற்றோர்கள் கருணை அடிப்படையில் சிறார் குற்றவியல் சட்டத்தில் தீர்ப்பு வழங்கும்படி முறையீடு செய்துள்ள நிலையில் பெற்றோர்களின் கோரிக்கையை மஜிஸ்ட்ரேட் நீதிபதி நிராகரித்து வரும் ஜூலை 10ஆம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்தார். இக்குற்றத்திற்கு செக்ஷன் 376 கீழ் 20 ஆண்டுகள் சிறையும் பிறன்படியும் வழங்கப்படும் என அறியப்படுகிறது. மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகமான UITM-இல் இருதய அறுவை சிகிச்சை முதுகலை திட்டம் தொடர்பான பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கான பிரச்சினை குறித்து அமைச்சரவை புதன்கிழமை விவாதிக்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். வரும் புதன்கிழமை மே 29ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இதுகுறித்து பேசலாம் என்று அவர் கூறினார். அம்பாங்கில் மாணவர் ஒருவரை கடும் வெயிலில் நிற்க வைத்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர் தொடர்பான விசாரணை அறிக்கையை காவல்துறை துணை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது. பாதிக்கப்பட்டவரின் தாய் தனது 11 வயது மகன் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி விளையாட்டு திடலின் நடுவில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையான வெயிலில் நிற்க வைக்கப்பட்டு ஆசிரியர் ஒருவரால் தண்டிக்கப்பட்டார் என்று குற்றம் சாட்டினார். உள்ளூர் ஆசிரியரான 37 வயது அந்த சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட மாணவருடன் மேலும் 3 நண்பர்களையும் சேர்த்து 10 நிமிடங்களுக்கு தண்டித்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மருத்துவ அதிகாரியின் சோதனையில் பாதிக்கப்பட்டவருக்கு வெப்பச்சோர்வு ஏற்பட்டது தெரிய வந்தது. இந்நிலையில் விசாரணை முடிந்த நிலையில் மேல் நடவடிக்கைக்காக ஸ்லாங்கூர் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது என்று அம்பாங் ஜெயா மாவட்ட காவல்துறை தலைவர் ACP முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.